வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஆலியாஸ் வீலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான முளைக்கீரையை வச்சு எப்படி ஒரு பிரெட் சாண்ட்விச் பண்ணலான்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம நிறைய கீரை வகை பார்த்துருக்கோம். அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, மணத்த தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, பசாலாக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கீரை பார்த்துருக்கோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா முளைக்கீரை. இந்த முளைக்கீரைக்கு இங்கிலீஷ் நேம் பார்த்தீங்கன்னா அமராந்த் லீஃப். இது வந்து ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் டயட்டரி ஃபைபர். நிறைய கால்சியம், புரோட்டீன், அயன், வைட்டமின் ஏ, B2, B6, சின்னு சொல்லிட்டு நல்லாவே ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் சாப்பிட்லாம். எல்லா விதமான கீரையும் சரி, இந்த முளைக்கீரையும் சரி, பருப்பு போட்டு இல்லைனா ஒரு கீரை டைப்பில், அதாவது கோகனட் மில்க் போட்டு இல்லைனா ஒரு பொரியல் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வேறு மாதிரி பார்க்குவோம். கடையில் போய் நீங்கள் 100 ரூபீஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க, பெரிய பெரிய சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே நான் ஊசி பட்டை மிளகாவே அரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் 35 ரூபீஸ் அந்த மாதிரி தான் ஷாப்பில் கிடச்சிச்சு. வீட்டிலே உருக்குன நெய் இது என் சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. இந்த வீட்டில் உருக்குன நெய் கண்டிப்பாக யாரெல்லாம் டயட்டில் இருக்கீங்களோ காலையில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வெறும் வயிற்றுலேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தியானமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு குட் கொலஸ்ட்ரால் இது. நல்ல முளைக்கீரையை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் ரொம்ப நிறையாவே மண் இருக்கும். இந்த மாதிரி கீரையை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் தண்டை வந்து போட்டுடுறீங்க, வேஸ்ட் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்டில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் 1 ஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கிறேன், பிங்க் சால்ட். அதுக்கு பிறகு நான் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க முளைக்கீரை சாண்ட்விச் பண்ணலாம். நல்லா பீட் பண்ண இந்த 2 எக்கில் நம்ம முளைக்கீரை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண இந்த ஒரு பச்சை மிளகாவை அது உள்ளார போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பெப்பரும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு வாட்டி நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் நல்லாவே நெய் சூடு வந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம். இந்த மாதிரி முட்டை ஊற்றும் போது கீரை வந்து ஒரே இடமா இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் சீஸ் ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகானோ வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஒரு சைடு வெந்தோடனே அதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சைடும் வெந்தோடனே இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 1 லோஃப் ப்ரெட்டில் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த 1 லோஃப் ப்ரெட்டை அந்த நெய்யில் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த முட்டையை ஹாஃப் ஸ்லைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோவை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு திருப்பியும் ஒரு ஹாஃப் முட்டை இருந்துச்சுல, அதையும் வச்சு அந்த ப்ரெட்டையும் வச்சு மூடிடுங்க. வாங்க இதை நல்லா கட் பண்ணுவோம். கட் பண்ணி எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான முளைக்கீரை சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அந்த ஸ்லைஸ் வெட்டினோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. டொமேட்டோ யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு இது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ டொமேட்டோவில் ஹைலி ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது கூட சூப்பரான ஒரு ட்ரிங்க்கும் பார்ப்போம். அதே மாதிரி காலையில் எப்போதும் ஒரு டம்ளர் ஒரு 11 o'clock போல் இந்த மாதிரி நீங்கள் மோர் அடித்து கொடுங்க. இந்து உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த மாதிரி தயிரை ஹட்சனோ இல்லை ஆரோக்கியா வாங்கி இந்த மாதிரி மோர் அடித்து குடிங்க. சாப்பிட்ட ஒரு 15 மினிட்ஸ் பிறகு, இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்ட பிறகு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி மோர் அடித்து கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. செரிமானமும் ஈஸியாக ஆகும்.
இதில் வந்து மோரில் வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி ½ அன் ஹவர் கழித்து மோர் குடிக்கவும் நேரம் வந்துருச்சு. ரொம்ப நேரம் என்னாட்டி பேசிகிட்டு இருக்க முடியல, சூடு வேற ஆறுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூடியூப்லேயும் பண்ணும்போது செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Don't forget to click the bell icon. I will catch you in the next video. Inshallah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu.